Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்டில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 by 9 ப்ரோக்ராம் பேசி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்த்துட்டோம். ஸோ ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரிபிள் டாட் வைப்போம், ஓகேங்களா. ஸோ ட்ரிபிள் டாட் வச்சுட்டு ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் நம்ம கொடுப்போம், வேரியபிள் நேம். ஸோ இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மல்டிபிள் வேல்யூ ரிசீவ் பண்ணுறதா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரும் இருக்கும், ஓகேங்களா. சேம் பார்த்தீங்க அப்படின்னா அதே ட்ரிபிள் டாட் கொடுப்போம், ட்ரிபிள் டாட்டுக்கு அப்புறமா நம்ம வேரியபிள் நேம் கொடுப்போம். ஸோ ரெண்டு சின்டெக்ஸும் வந்து சேமாக தான் இருக்கும், சரிங்களா. ஸோ அதனால் ரெண்டுக்குமே வந்து பர்பஸ் வந்து வெவ்வேறு பர்பஸ், சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மல்டிபிள் வேல்யூ ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அரே அண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து நமக்கு வெவ்வேறு பர்பஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டருக்கும் அண்ட் தென் பண்ணால் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன சொல்லி பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன், யூசர் 1 சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூசரோட நேம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ராம், நெக்ஸ்ட்டு சாம், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குமார் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அரே நான் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அரேயோட நேம் வந்து யூசர் 2 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து சத்யா, அடுத்தது பார்த்தீங்கன்னா சசி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாபுன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு அரே இருக்குது, யூசர் 1 அண்ட் தென் யூசர் 2ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து ரெண்டு அரே நான் என்ன பண்ண போகிறேன்னா மெர்ஜ் பண்ண போகிறேன். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா லெட் யூசர் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து யூசர் 1 அப்படிங்கிற அரே கூட கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த யூசர் 2 அப்படிங்கிற அரே வந்து நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து ரெண்டு அரே மெர்ஜ் ஆகி நமக்கு யூசர்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும். ஸோ இதை நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த யூசர்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு அரே மெர்ஜ் ஆகி நமக்கு வந்து ஒரு சிங்கிள் அரே வந்திருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரெண்டு அரே நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து இந்த கன்கேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் ஆப்ரேட்டர் கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு அரே மெர்ஜ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து லெட் யூசர் சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரே நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த அரேயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டாட் வச்சுருக்கிறேன், ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர், ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு நம்ம நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் 1 அப்படிங்கிற அரே வேரியபிள் அங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் 1ல் இருக்கிற எல்லா வேல்யூமே எடுத்துக்கும், ராம், சாம், குமார். ஸோ இந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்து இங்கே வச்சுக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கமா கொடுத்துட்டு அதே 3 டாட் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூசர் 2 நான் பாஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து இந்த ரெண்டு அரே வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துரும், ஓகேங்களா. நீங்கள் வந்து கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த அரேயில் வந்து இந்த ரெண்டு அரேயும் நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபைல் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் நமக்கு வந்து சேம் அதே ரிசல்ட்டாக வந்திருக்கும், ஓகேங்களா. இந்த கன்கேட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆனதோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த ரெண்டு அரே மெர்ஜ் பண்ணி நமக்கு வந்து ஒரு சிங்கிள் அரேவே கொடுக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நான் அப்படியே கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சம் ப்ரைஸ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், சரிங்களா. ஸோ சம் ப்ரைஸ் இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறேன். சம் ப்ரைஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்து 1000 நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு அரேயில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரைஸ் வந்து அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லெட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு அரே நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த அரேயில் வந்து ஃபஸ்ட் 1000 அண்ட் தென் வந்து 1500, 2500, ஸோ 2000 நான் கொடுத்துட்டு அப்போ ஃபைனலாக 2500 நான் கொடுத்துக்கிறேன். 2500, ஓகேங்களா.
ஸோ இப்போ இந்த அரேயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 4 ப்ரைஸ் வேல்யூ வந்து இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற அரே வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ப்ரைஸ் பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ப்ரைஸ் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து அரேவை தான் நம்மளுக்கு பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா ப்ரைஸ் 1, ப்ரைஸ் 2 and then ப்ரைஸ் 3, ப்ரைஸ் 4ன்னு சொல்லிட்டு 4 வேரியபிள் வச்சுக்கிறேன் இந்த 4 வேல்யூ ரிசீவ் பண்ணுறதுக்காக. ஆனால் நீங்கள் ப்ரைஸ் வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எப்படி பாஸ் ஆகும்னா நமக்கு வந்து அதே வேல்யூ தான் பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ப்ரைஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறேன் ப்ரைஸ் அப்படிங்கிற வேரியபிளில். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரைஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ப்ரைஸ் வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரேவை தான் நமக்கு வேல்யூ வந்துருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே P1, P2 and P3, P4 நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணுற வேல்யூ வந்து ஒவ்வொரு வேரியபிள் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகணும். ஓகேங்களா, ஸோ எப்படின்னா இப்போ நான் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிற அரேவை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரைஸ் வேல்யூ பாஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த 4 வேல்யூயும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் வேரியபிள் வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரிபிள் டாட் கொடுத்துக்கிறேன். ஸோ ப்ரைஸ் நான் பாஸ் பண்ணுறேன், இந்த வேரியபிளை வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு வேரியபிளையும் வந்து நமக்கு ஒவ்வொரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா, ஸோ இந்த ப்ரைஸ் ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிட்டர்னில் போயிட்டு ப்ரைஸ் 1 and then ப்ரைஸ் 2, ப்ரைஸ் 3 and then ப்ரைஸ் 4. ஓகேங்களா, ஸோ இது 4 என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து லெட் ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளில் போயிட்டு ஸோ இங்கே சம் பண்ணி வர ரிசல்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ரிசல்ட் வேரியபிள் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வேல்யூ எல்லாமே ஆட் ஆகிட்டு நமக்கு 7000 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்துருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ப்ரைஸ்னு வேலை யூஸ் பண்ணல. ஓகேங்களா, ப்ரைஸ் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ அது வந்து அரேவாக போயிருக்கும். ஓகேங்களா, நமக்கு வந்து அதே வேல்யூவாக போகும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூ வந்து அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு என்ன ஆகும்னா கரெக்டாக வந்து ஒவ்வொரு வேரியபிளும் வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து அசைன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக வந்து வேல்யூ வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து அரேவாக யூஸ் பண்ணியாச்சு. அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஸோ லெட் ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து ஸோ info வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ யூசர் info 1. ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் ஐடி வந்து 1001. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடிக்கு பதிலாக அப்புறம் வந்து யூசர் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது ஸோ யூசர் நேம். ஸோ யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து சத்யான்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூசர் info வந்து 2 நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம்னா யூசர் ஐடி நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அட்ரஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேலம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து மெயில் ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து satya@gmail.com கொடுக்குறேன். gmail.com. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா யூசர் info 1 and then யூசர் info 2ன்னு இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் யூசர்ஸில் போயிட்டு யூசர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் வேரியபிள் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இந்த 2 ஆப்ஜெக்டை வந்து நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரிபிள் டாட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ யூசர் info 1 நான் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துட்டு ட்ரிபிள் டாட் வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து யூசர் info 2 நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த யூசர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஆப்ஜெக்ட்டில் வந்து நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே ஆட் ஆயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூசர் ஐடி, யூசர் நேம்,
and then யூசரோட மெயில் ஐடி and then அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் 2 ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் யூசர் இன்ஃபோ 1 and then யூசர் இன்ஃபோ 2ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஜெக்ட்டில் வந்து ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷனை வந்து 2ஆக பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு யூசர் இன்ஃபோ பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி யூசர் நேம் நம்ம கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்த ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அட்ரஸ் அந்த அவங்களோட மெயில் ஐடி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இது 2 ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, யூசர் இன்ஃபோ 1 and then யூசர் இன்ஃபோ 2 கொடுத்து ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன் மெர்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி நான் மெர்ஜ் பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிபிள் டாட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ட்ரிபிள் டாட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூ எல்லாமே எடுத்துக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூசர் இன்ஃபோ 2 நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற வேல்யூ எல்லாமே எடுத்துக்கும். ஸோ அதை வந்து மெர்ஜ் பண்ணி நமக்கு வந்து சிங்கிள் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு அரேவாகட்டும் இல்லை வந்து ஆப்ஜெக்ட் ஆகட்டும் இல்லை ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஸோ இந்தமாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம். சொல்லி பை பை, see you.